ஆப்பிரிக்க நாட்டின் ஜாம்பியாவில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 8 பேர் உயிரிழப்பு. மண் சரிவில் சிக்கிய மேலும் சிலரை மீட்கும் பணி தீவிரம். தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா மையங்களில் குவிந்த மக்கள். நீலகிரியில் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையினால் மக்கள் பாதிப்பு. காந்தி நகரில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனை முதல்வரிடம் சிபிஐ விசாரணை. மருத்துவர்கள் பணி நேரம், பாதுகாப்பு, சிபிஐ அடுக்கடுக்கான கேள்வி. கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் குளிக்க 17 நாட்களுக்கு பிறகு அனுமதித்தது வனத்துறை. சம்பாய் சோரனும் ஹேமந்த் சோரனும் பாஜகவில் இணைய வேண்டும். ஜேஎம்எம் கட்சியில் இருந்து சம்பாய் சோரன் விலகியதால் அசாம் முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வா சர்மா கோரிக்கை. விவசாயிகள் இயக்கம் குறித்து பாஜக எம்பி கங்கனா ரணாவத் தெரிவித்தது அவரது சொந்த கருத்து. கட்சியின் கொள்கை விவகாரத்தில் கருத்து தெரிவிக்க கங்கனாவுக்கு அனுமதி தரவில்லை என பாஜக மறுப்பு. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை ஆஜராகிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியில் முறைகேடு என எடப்பாடி பழனிசாமி பேசியதை எதிர்த்து தயாநிதி மாறன் வழக்கு. டெல்லியில் உணவகம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய 5 பேர் கைது. துப்பாக்கி மற்றும் ஜீப் போன்றவற்றை பறிமுதல் செய்தது காவல்துறை. ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்ய காங்கிரஸ் தீவிரம். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை. இரண்டு தங்கங்கள் பிளவுபட்டு மீண்டும் ஒட்டிக்கொண்டன. ரஜினிகாந்த், அமைச்சர் துரைமுருகன் சர்ச்சை குறித்து வைரமுத்து கருத்து. சேலம் ஏற்காடு மலை கிராம மக்கள் சாலை வசதி கேட்டு சாலை மறியல். ஏற்காடு அருகே 23 மலை கிராமங்களுக்கு சாலை வசதியில் என குற்றச்சாட்டு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் 4 கொலை வழக்குகள் பதிவு. வங்கதேச கலவரம் தொடர்பாக ஷேக் ஹசீனா மீது ஏற்கனவே 42 கொலை வழக்குகள் உட்பட 51 வழக்குகள் பதிவு. வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் வரும் 1ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தன்னை பிச்சைக்காரர் என்று எப்படி விமர்சிக்கலாம் என வருண்குமார் ஐபிஎஸ்க்கு சீமான் சரமாரி கேள்வி. திமுகவுக்கு வேலை பார்க்க விரும்பினால் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேலை பார்க்கட்டும் என சீமான் காட்டம். மக்கள்கிட்ட கையேந்திரன், பிச்சை எடுக்கிறேன், பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு இருந்தேன்னா
இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களிடம் எளிதில் சென்று சேரும் என நம்பிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. முதலீடுகளை ஈர்க்க அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா புறப்படும் நிலையில் ஆலோசனை. சிறையில் சலுகை அனுபவித்த கர்நாடக நடிகர் தர்ஷனை வேறு சிறைக்கு மாற்ற முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டார் நடிகர் தர்ஷன். இரண்டாயிரத்து 24-25 3000 பேருந்து கொள்முதல் செய்ய திட்டம். புதிய பேருந்து கொள்முதல் செய்ய 1535.89 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். தொடர் மழையால் மண் சரிவு. நீலகிரி மலை ரயில் வரும் 31ஆம் தேதி வரை ரத்து. சென்னையில் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கொளத்தூரில் 2.50 கோடி ரூபாயில் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் திறப்பு. நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம். ரஜினிகாந்தும் தானும் எப்போதும் நண்பர்களாகவே இருப்போம். வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. விவசாயிகள் போராட்டம் குறித்து பாஜக எம்பி கங்கனா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த கங்கனா ரணாவத்துக்கு பஞ்சாப் மாநில பாஜக கடும் கண்டனம். மகாராஷ்டிராவில் மோடி திறந்து வைத்த 35 அடி உயரமுள்ள சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து நொறுங்கியது. சிலை திறந்து வைக்கப்பட்ட 8 மாதங்களில் உடைந்து சேதம். இந்தோனேஷியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. வீடுகள் இடிந்து விழுந்ததால் மக்கள் பாதிப்பு.